மோர் தென் 9 years கூடவே இருக்கிற ஒரு பர்சன். ஆக்சுவலா ஒரு என்ஜிஓ தான், ஆனா தனியாள். அவர் ஒரே ஒருத்தர் தான். சாரி, பீகாரி, சென்னை வாசி. அடா ஃப்ரம் பீகார், ரைட்? ஃபீட் த நீடி, எஃப்டின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுவோம். பிபு ப்ரோ, யூ ஆல்சோ. ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துருங்க பாப்போம். பிபு ப்ரோ நமக்கு ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. அவர் பேசுற ஸ்லாங்கே கேட்க நல்லா இருக்கும். நல்ல பர்சன் அவர். ஆக்சுவலா என்ன சொல்றது, நான் பேசுற இங்கிலீஷ் அவருக்கு புரியும், அவர் பேசுற ஹிந்தி எனக்கு புரியும். லாங்குவேஜ் இங்க பிரச்சனையே இல்லை. நாங்க பேசுவோம் ஆனா புரியும். அது புரியுற விஷயம் நிறைய பெரிய விஷயம் பண்ணியிருக்கோம். யூஸ்வலா நம்ம ரெஃபர் பண்ண ஹோம்க்கு அவர் தொடர்ந்து கண்டினியூவா மோர் தென் 4 இயர்ஸ்க்கு மேல ஒரு ஹோம்கான கிராசரிஸ் நம்ம மூலியமா தொடர்ந்து அமைச்சிட்டே இருக்காரு. இன்னைக்கும் ஒரு குழந்தைக்கான ஸ்காலர்ஷிப் அவர் மூலியமா தான் ஹேண்ட் ஓவர் பண்ண போறோம், பிபு ப்ரோ மூலியமா. தென் அவரு இன்னைக்கு ஒரு பெரிய மனுஷன் நம்ம கூட அழைச்சிட்டு வந்திருக்காரு. அந்த பர்சனுக்கான அவார்டை ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு கொலோசை சார்பா அரவாடியில இருந்து, அரவாடி சார் ப்ளீஸ் ஆன் த ஸ்டேஜ். சாரை பத்தின ஃபியூ வேர்ட்ஸ். பிபு ப்ரோ, யூ செல். சார் சாரி நீங்களே சார். இந்த இனிய மாலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நங்கநல்லூர்லேருந்து இங்கே என்னை கொண்டு வந்திருக்கின்ற என்னுடைய நண்பர் திரு பிபுதத்தா பாண்டா அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த ஒரு என்ஜிஓ குடலோசையோட 10வது வருட ஃபங்க்ஷன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நான் ஆல் த டைம் நார்த்தில் இருந்ததுனால ஜாஸ்தி என்னால் தமிழ் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாது. என் பேர் பாலசுப்ரமணியன் பேர். நங்கநல்லூரில் மங்கள தீபம்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன். மங்கள தீபம் மீன்ஸ் டெவலப்மெண்ட் த்ரூ எஜுகேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் த புவர் அண்ட் த மார்ஜினலைஸ்ட். நாங்கள் 2019 2023 வரைக்கும் 17 அரசாங்க பள்ளிக்கூடத்திலே 7400 ஸ்கொயர் ஃபீட் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டாய்லெட்ஸ் அண்ட் மிட் டே மீல் கிச்சன் நாங்கள் கட்டியிருக்கிறோம். பெண்கள் குழந்தைகளுக்காக ஒரு 7-8 ஐ கேம்ப்ஸ் போட்டிருக்கிறோம், ஹெல்த் கேம்ப் போட்டிருக்கிறோம். இப்போ பிபுதத்தா பாண்டாவோட சேர்ந்து நாங்கள் 14 ஸ்கூல்ல கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்துருக்குறோம், ஸ்மார்ட் போர்ட்ஸ் கொடுத்துருக்குறோம், டிஜிட்டல் லிட்ரேசி. இப்போ நானும் அவரும் சேர்ந்து ஒரு டெய்லரிங் ஃப்ரீ ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்கிறோம். சமுதாயம் முன்னேறணும்னா the society has to be left to the NGOs, not to the political leadership. என்னுடைய ஆசான் ஜெயகாந்தன் சொல்லுவான், ஊருக்கு 100 பேர் இருந்தால் இந்த சமுதாயத்தை நான் மாற்றி விடுவேன் என்றான். யார நினைக்க சொல்றான்? அவர் ராஜேஷ் மாதிரி இருக்கின்ற ஒரு ஆட்கள், பிபுதத்தா பாண்டா மாதிரி இருக்கின்ற ஒரு ஆட்கள். இவங்களை நம்பிதான் அன்னைக்கே ஜெயகாந்தன் சொன்னா. பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் பத்தி அவன் சொல்லல. ஊருக்கு 100 பேர் இருந்தால் இந்த சமுதாயத்தை நான் மாற்றி காட்டுவேன் என்றான் என்னுடைய ஆசான் ஜெயகாந்தன். அந்த பாசறையில் இருந்து வந்தவன் நான். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாகவே இந்த சமுதாய பணிகளை இருக்கின்றோம். இங்க வந்தது மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த குடலோசை தொடர்ந்து பணிபுரிய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். As a social worker, one of the values which I follow is networking with other NGOs and like-minded individuals. என்னுடைய பணி, என்னுடைய கடமை ராஜேஷ் அவர்களுக்கு என்றுமே இருக்கும். எப்போ வேணும்னாலும் என்னை கூப்பிடுங்க, நாங்கள் நிச்சயமா வருவோம். நம்ம இந்த சமுதாயத்துக்கு நம்மளால என்ன பண்ண முடியுங்கிறத சேர்ந்து நம்ம பண்ணலாம். வாழ்த்தளித்த வல்லங்களுக்கு மிகவும் மிகவும் மகிழ்ச்சி. என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் குட் டே. தேங்க்யூ சார். சார் ஒரு அவார்டு. ஓகே, சோ இந்த பெரிய மனுஷனுக்கான அவார்டு கொடுக்கறதுக்கு அராபாத் புயல் இயக்க சார்பா நம்மளோட டிராவல் ஆகிற மொத்த டீமும் சேர்ந்து அவருக்கான பர்ஸ். ஏன்னா இவ்வளவு ஒரு பெரிய டீம் வச்சு ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலா கொடுக்க வைக்கிறோம்னா அவர் கையில டீமே இல்லை சார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்றோம். ஒரு 30 வருஷமா ஒரு தனி மனுஷனா அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் பண்றாரு. சோ இந்த ஸ்டேஜ் அப்படி சோசியல் ஆக்டிவிட்டி பண்ற ஒருத்தருக்கு ஒரு லைட் கொடுக்கறத ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறோம். ஒரு பெரிய அப்ளாஸ்